பண்ணணும். அதுக்கு என்ன சொன்னார், நீ பைபிளில் இருக்கிற கட்டளைகளை 10 கட்டளைகளை கைக்கொள்ளு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இவங்க கேட்குறாங்க, சீடர்கள் வந்து இப்படி 10 கட்டளைகளையும் கை கொள்ளணுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிலாம் கிடையாது, 10 கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டாம், ஒரே ஒரு கட்டளையை உங்களுக்கு தர, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார். தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைத்தவன் யாராவது இருக்கானா? இந்த காலில் விரலில் அடிபட்டு போச்சு, அடிபட்டு கிடக்கட்டும் எனக்குண்ணா அப்படின்னு போவோமா? உடனே ஓடி போய் மருந்து பார்க்க, டாக்டர்கிட்ட பார்க்குற, மாத்திரை போடுறது, கட்டு போடுறது, அதை பத்திரமா பார்த்துக்க எல்லாமே செய்யும். அடுத்தவனுக்கு அடிபட்டால் மட்டும் என்னென்னையும் போய் தொலை அப்படின்னு போகிறோம். அப்போ இதை தான் அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லை, எல்லாருடைய வழியையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம வந்ததோட காரணம் அதான் சொல்கிறார், அன்பிலே நடங்கள்னு சொல்கிறார். வாக் இன் த லவ். அன்பிலே வாழுங்கள் இல்லை, அன்பிலே நடவுங்கள். நீங்கள் எவ்ரி ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது யூ ஹாவ் டு லிவ் இன் லவ். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையே ஒழிய நமக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒரு சுகமே தராது. நம்ம போகும்போது 2 பேருக்கு சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து தான் அந்த சந்தோஷம் வருதுன்னு தெரியவே மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்முடைய மனசுக்குள்ளே வருது. யாரோ ஒருத்தவங்க சிரமப்படுறவங்களுக்கு தெரியாதனமாக உதவி செஞ்சிட்டோம்னா கூட அவ்வளோ ஒரு திருப்தி நமக்கு வருது. இது எல்லாமே காட் கிவன். அதான் அவர் சொல்கிறார், கொடுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்க. யாருக்கு நான் கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வாங்க, நான் சொல்லித்தரேன். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ நாங்கள் கொடுக்கலங்க, உங்களை நாங்கள் பார்க்கவே இல்லை, நீங்கள் பசியாக இருந்து நான் பார்க்கல. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவனுக்கு செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். பசியாக இருந்த ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டு இல்லை, அப்போது எனக்கு சாப்பாடு கொடுத்தேன், நான் தான் சாப்பிட்டேன். தாகமாக தவிச்சிக்கிட்டு இருந்தான்ல, இப்போ தண்ணியே யாரும் கொடுக்கறதில்ல. பிகாஸ் வி ஆர் பையிங் மினரல் வாட்டர் காஸ்ட்லி. தண்ணி யாராவது கேட்டால் என்கிட்ட தண்ணி இல்லை, சாரி வேறு எங்கன்னா போய் குடி, இப்படி சொல்கிற உலகம் வந்துருச்சு. ஒரு மடக்கு தண்ணி கூட எவனும் கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம். நம்முடைய மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. ஏன் 20 ரூபா தண்ணி கொடுக்க மாட்டோமா? இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். நம்ம மைண்ட் செட் மாறி போச்சு. எதுக்கு கொடுக்கணும்? இது காஸ்ட்லியான தண்ணி, இது கொடுக்க முடியாது. அவன் ரொம்ப தாகமாக இருக்கான், இருக்கட்டுமே, அவன் விற்கிக்கிட்டு இருக்க, இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் வந்து நம்மளோட கீழானவன், அவன் எங்கேயாவது ரோட்டில் போய் குடிச்சுக்கிட்டோம், என்னமோ பண்ணிக்கிட்டோம், இப்படியான ஒரு மென்டாலிட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, வாக் இன் த லவ். இப்படி தன்னுடைய மாம்சத்தை, இன்னைக்கு குடும்பங்களில் வர பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் என்னென்னா, நான் உன்னோட பெரியவன் இப்படி நினச்சிட்டோம்னா சோழி முடிஞ்சு போச்சு. அதான் அவர் என்ன சொல்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் சொல்கிறத விட என் பவுல் வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறார், மற்ற எல்லாரையும் உங்களை விட பெரியவர்களாக எண்ணுங்கள், அவர்களை கனப்படுத்துங்க, சோழி முடிஞ்சு போச்சு. எந்த பிரச்சனையுமே வராது. ஒருத்தங்க நமக்கு ரொம்ப கீழான ரேங்க்கில் இருக்கவங்க வந்து கூட ஏதோ தவறு பண்ணிட்டாங்கன்னா ஐ எம் சாரி நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனை முறை அங்கே போயிடும், நம்ம பாட்டுக்கு ஹாப்பியாக போயிடும். அவன் மண்டையை போட்டு விட்டு கிடப்பான், நம்மளை போய் சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இந்த பால் வந்து அவனுடைய கோர்ட்டுக்கு போயிடும். இதுதான் இந்த கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. இன்றைக்குடைய டைட்டில் என்னென்னா, த மாஸ்க் ஆஃப் ஹிப்போக்ரஸி. ஹிப்போக்ரஸினா என்ன? மாயக்காரராகிய பரிசேயரே சதுசேயரேன்னு இயேசு சொல்கிறார். மாயக்காரன் என்ன பண்ணுறான்? சர்ச்சில் வந்து அப்படியே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே அப்படிமா. இந்த பக்கம் போனால் வேலைக்காரனை செவிட்ட சேர்த்து அப்புடுவான். என்னடா நினச்சிட்டு இருக்க ராஸ்கால், என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்கல அப்படிமா. அப்போ என்ன அர்த்தம்? எவ்ரி ஒன் ஹேஸ் 2 ஃபேஸஸ். இங்கே ஒன்று சிரிப்பான், அங்கே ஒன்று கொலை பண்ணுவான். இந்த மாதிரி எவ்ரிபடி ஹேஸ் 2 ஃபேஸஸ். ஒரு பக்கம் வந்து ஷோஸ் ஹிஸ் லவ், ஆன் தி அதர் சைடு என்ன படித்தோம் இன்னைக்கு? வேசித்தனமும் விபசாரமும் கோபமும் வக்கிரமும் வன்மமும் பகையும் வைராக்கியமும். அதான் மாம்சத்தின் கிரியைகள். என்ன? விக்கிரக ஆராதனையும், பகைகள், சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், இப்படின்னு பவுல் லிஸ்ட்டு போடுறார். இவ்வளவும் நமக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நடக்காதீங்க. அந்த மாதிரி நடந்தால் நீ சொல்லிட்டு போயிடுவ, அப்புறம் உலகத்தில் இருக்க வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவானே, அப்போ என்ன பண்ணுவேன்? என்ன கேட்பாங்க? நீங்கள் அன்பாக இருக்கிறவன்னா உடனே அவங்ககிட்ட வந்து ஒரு 500 ரூபா காசு விடு அப்படின்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? எல்லாவற்றுக்குமே ஞானம் இருக்கிறது. நீங்கள் அன்பாக இருக்க வேணும் அப்படின்றதுனால
ஏமாந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் உங்களை ஏமாறும் அளவுக்கு முட்டாள்களாக ஆண்டவர் வைக்கவில்லை. அவருக்குள் சகல ஞானமும் அடங்கி இருக்கிறது. Jesus warned about the danger of hypocrisy, the sin of using religion to cover up sin. பாவத்தை மூடுவதற்காக மதத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கி என்ன பாவம் பெரும்பாலும் நடக்கிறது? உலகம் முழுவதும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மணி, கவட்டஸ்னஸ். அதான் இன்றைக்கி எபேசியரில் அவர் சொல்கிறாரு, பொருளாசை அப்படின்னு சொல்கிறாரு. விபசாரத்தையும் வேசித்தனத்தையும் பொருளாசையும் ஒன்றாக சேர்க்கிறார். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறார் பவுல். ஐடாலேட்ரி, கவட்டஸ்னஸ் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று போகுது. ஏன்னா எப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து மனதை வேறு இடத்துக்கு திருப்புகிறோம், அது விக்கிரக ஆராதனை. இன்றைக்கி பொருளின் மீது நீங்கள் திருப்பிட்டிங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு போதகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஆண்டவர்கிட்டருந்து விலகி போயிட்டாங்க. தட் இஸ் த கவட்டஸ்னஸ். சோழி முடிஞ்சு போச்சு. நல்லா அன்போடு சிரித்து பேசுவான். பிரதர் எப்படி இருக்கிறீங்க அப்படிமா. உள்ள மனசுக்குள்ளே இவன்ட்டு காசை எப்படி பிடுங்கிறது, இந்த நோக்கத்தில் பிரசங்கம் பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான், எதுவுமே நடக்காது. அதுதான் அவர் சொல்கிறாரு. ஜீசஸ் காலத்துலேயும் இது மாதிரி இருந்தது. அவர்கள் சொல்வதின்படி செய்யுங்கள், செய்வதின்படியோ செய்யாதீர்கள்னு சொன்னார். அப்போது எந்த காலத்துலேயுமோ நீங்கள் யாரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் they will have two faces. இவங்க they walking according to the love or Jesus Christ. இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகத்தின் மாயைகளிலிருந்து நம்ம எளிதாக தப்பிச்சுக்கலாம். நீங்கள் வாழ்ந்து பெரிய பிள்ளைகள் ஆகும்போது உங்களை வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள், உங்களை ஏமாற்றுகிறவர்கள் வருவார்கள். எல்லாம் கூடையே தான் இருப்போம். வெளியிலேருந்துலாம் அமெரிக்காவிலேருந்துலாம் வர மாட்டான். நம்ம கூடயே நம்ம தட்டிலே சாப்பிட்டவன் தான். அதான் தாவீது ராஜா சொல்கிறான், என்னுடைய தோழனும் என்னுடைய சகோதரனுமாகி நீயே அவன். நாமெல்லாம் ஒரே தட்டில் சாப்பிட்டோம், மகிழ்ச்சியோடு தேவாலயத்துக்கு போனோமே, நீனே இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு கேட்குறான் சங்கீதத்தில். எல்லாம் நம்ம கூட இருந்தவன் தான். நல்லா ப்ரேயர் பண்ணுவான் பிரதர், நல்ல பைபிள் படிப்பான். கடைசியில் யூதாஸ் காரியத்தை ஆகிட்டான். ஏசு கூடயே இருந்தான், 3 வருஷம் சாப்பிட்டான். ஏசு செஞ்ச அத்தனையும் தெரியும், A to Z, ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ அப்படின்னு தான் சொன்னான். கடைசியில் போட்டு தள்ளிட்டு போயிட்டானா? சரி, அவன் மட்டுமா போனா? ஏசு சொன்னார், எல்லா பேரும் ஓடிடுவீங்கடான்னாரு. கொள்ளையே என்னை கழுத்தறுத்தாலும் போக மாட்டேன், சாகிற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். இல்லையா காலையில் 4 மணிக்கெலாம் ஓடி போயிடுவியா அப்படின்னாரு. அவெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு. கடைசியில் 4 மணிக்கு எல்லாம் பிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க இயேசுவை கைது பண்ணோன்னு. எல்லோரும் நேரம் வந்தால் இயேசு விட்டுட்டு ஓடி போடுவோம். அவருடைய கொள்கைகள் எல்லாம் போச்சு. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. முடிவு பிரியந்தம் என்னோடு கூட இருங்க. ஜீசஸ் warned about the danger of hypocrisy, the sin of using religion to cover up sin. A hypocrite is not a person who falls short of his high ideals or who occasionally sins. All of us experience these failures. யார் ஹிப்போக்ரைட்? அவன் யார் ஹிப்போக்ரைட்டுங்கிறவன்? அவன் சீமான் தான் ஹிப்போக்ரைட். இங்கிட்ட ஒன்று பேசுவான், அங்கிட்ட ஒன்று பேசுவான், மாற்றி மாற்றி பேசுவான். ப்ராடு பையன் அவன். இல்லையா, எல்லா பேருமே ப்ராடு தான். ஏங்க நம்ம சொல்கிறோம், அந்த அவன் பேச்சு சரியில்லை, அவன் திருமாவளவன் சரியில்லை, இந்த இவன் சரியில்லை, அவன்லாம் இல்லை. எல்லா பேருமே ஆல் ஆஃப் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தீஸ் ஃபெயிலியர்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், மாயக்காரராக இருக்காதீங்க, ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க, கடைசி வரைக்கும் அநேகருக்கு முன்பாக என்னுடைய சாட்சிகளாக நீங்கள் வாழு. உங்களை பார்த்து ஒருத்தவங்க சொல்லணும், அவங்க சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்க இடத்துல நீ அப்படிலாம் பார்க்க முடியாது. என்ன சொல்கிற நீ? நம்மளை பற்றி அடுத்தவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய லைஃப்பை பார்த்துருக்கியா நீ? அப்படிலாம் கிடையாதுயா. நானும் 15 வருஷமாக பார்க்குறேன். எது உண்டோ அதை சொல்லுவாங்க, எது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மேலானது தீமையினால் உண்டாயிருக்கும். அதை பற்றி நீ கவலைப்படாத. என்னங்க இப்படி கோச்சிட்டு போகிறான்? ஐயோ, அது தீமையினால் உண்டாயிருக்கு. நீ ஆண்டவர் என்ன சொல்கிற அதன்படி செய், அதன்படி நட. A hypocrite deliberately uses religion to cover up his sins and promote his own gains. எனக்கு தெரியும் நிறைய பேர் பாஸ்டர்கள் அவங்க ஃபுல்லாக ஐடாலேட்ரி, ஃபுல்லாக பண ஆசை, அதே மாதிரி அவங்க விபசாரத்தில் இருக்காங்க நிறைய. இன்றைக்கி ஜான் ஜேக்கப் ஹெலிகாப்டர் வாங்க போகிறேன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணான்ல, ஜான் ஜெபராஜ் விபசாரத்தில் போயிட்டான். போய் ஊழியத்தை விட்டு போயிட்டான். பெண் பிள்ளைகளை சுற்றி வச்சு கூத்தடிச்சுக்கிட்டே இருந்தான். எங்கே போயிட்டான்? இதை மறைப்பதற்கு ஏன் தாவீது ராஜா பாடவில்லையா? தாவீது ராஜாவுக்கு முன்பாக பாடுகிற கன்னிகைகளும்
பாடுகிற ஆண்களும் பாடி ஆண்டவரை துதிக்கவில்லையா, அதனால் நானும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே இன்டர்வியூ வச்சு அழகழகான பிள்ளைகளாக எடுக்கிறான். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஆட வைக்கிறான். காசு கொடுத்து துணை நடிகைகளை வர வச்சு ஆட வைக்கிறான். அதில் ஷூட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரொபகேட் பண்ணுறான். இதை மறைப்பதற்கு தேவனுடைய மதத்தை அவன் பயன்படுத்தினான். அவர் தான் அப்போ என்னாச்சு? அழிவுக்கு முன்னானது அகந்தை. தெர் இஸ் அ ஃபால். விழுந்துட்டான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இப்படியே விழுந்து போகிறாங்க. அதை மறைப்பதற்கு அவர்கள் தேவனுடைய வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். The Greek word translated hypocrite originally meant an actor who wears a mask. அப்போ ஹிப்போக்ரைட்னா உண்மையான மீனிங் இன் Greek is who has masked his face. A person who has masked his face. இப்போ நம்ம நிறைய மாஸ்க் வச்சுருக்கோம்ல, கொரில்லா மாஸ்க் அப்படின்னு சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவோம்ல, டைனோசர் மாஸ்க், அது மாதிரி பூனை மாஸ்க் இருக்குது, நாய் மாஸ்க். பூனை மாஸ்க் போட்டு பூனைக்கிட்ட போய் நின்னோடனே பூனையெல்லாம் தெரிச்சு ஓடுது. குதிரை மாஸ்க் இப்படி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் பார்க்குறதுக்கு அப்படியே மாஸ்க் போட்டு அன்புள்ளவர்களாக தெரிவான். இங்கே ஒரு சர்ச்சு ஒருத்தவங்க, அவங்க ஆண்டி ஒருத்தவங்களை போய் பார்க்க போவேன், வச்சுருப்பாங்க, வாய் வந்து இப்படி இருக்கும், அப்படியே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல். நீங்கள் நிறைய பேர்ட்டு அதை பார்க்கலாம். உள்ளத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறாங்க. ஒரு தகரம் பொறுக்கிட்டு வருவான் ஒருத்தன், டெய்லி சைக்கிள் எடுத்துகிட்டு தகரம் பொறுக்கிட்டு வருவான். அன்னைக்கு அவன் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணானோ அதில் 10% டைத்து கொடுத்துடணும். பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்க்கு 500 ரூபா போய் தகரம் பொறுக்கி கஷ்டப்பட்டு பேப்பர் விற்று எடுத்துகிட்டு வந்தானா 50 ரூபா இங்கே வந்து காணிக்கை கொடுத்துருப்போம். இப்படி தான் சபைகள் வளருது. இது எந்த விதத்தில் நியாயம்? ஆண்டவர் அப்படி சொன்னாரா? ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அப்போ ஏன் அப்படி சொன்னார்னா, அந்த காலத்தில் சபைகளுக்கு வரி வசூல் இல்லை, சபைகளை வளருவதற்கு ஒன்று கட்டமைப்பு இல்லை. அப்போ சொன்னாங்க. இப்போ தான் அதோட தாண்டி வச்சுருக்கிறீங்களே, சொல்லவே இல்லை. அவன் உள்ளத்திலே தானாக முன்மை வந்து 10% இல்லை 50% கூட கொடுக்கலாம். ஆனால் யார் இடத்துலேருந்து சுரண்டுறீங்க? சரி, பதிலுக்கு அவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இப்போ ஏர்லி டேஸ் மிஷினரிஸ்லாம் வந்தாங்க. யாராவது வந்து டைத்து கொடுங்க, 10% கொடுங்கன்னு கேட்டாங்களா? உடை கொடுத்தாங்க, மருத்துவம் கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க, சமுதாய முன்னேற்றத்தை கொடுத்தாங்க. காசே வாங்கலை. நம்ம பாமரர்களாக இருந்த இடத்துல நம்மளை எப்படி மாற்றினாங்க? கல்வி பெற்றவர்களாக மாற்றினாங்க. இப்போ திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் மிகப்பெரிய கல்விமான்கள் வருவதற்கு காரணம் யார்? எல்லாம் மிஷினரிஸ். வேலூர் பெல்ட்டில் அதையும் சரி, தரங்கம்பாடி பெல்ட்டில் சரி, திருச்சி பெல்ட்டில் சரி, மதுரை பெல்ட்டில் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் கட்டினாங்க. அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாருன்னா தென்னிந்திய மக்கள். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய போதனைகளும் அவருடைய வாழ்க்கையும் மாயமற்றதாக இருந்தது. ஹிப்போக்ரைட்ஸ் இல்லை, தேவர் நாட் ஹிப்போக்ரைட்ஸ். அவங்க யாராவது காய்ச்சலாக இருந்தாலும் ஓடி வந்து உதவி செஞ்சாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஓடி வந்து உதவி செஞ்சால் இவனை வச்சு ஒரு 10 ரூபா கிடைக்குமா, 50 ரூபா கிடைக்குமான்னு நினைக்கவே இல்லை. சுயநலமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? ஒரு சமுதாயத்தையே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய வெற்றி. அதான் நேற்று நைட்டு 5 மணிக்கு எனக்கு ஒரு சிந்தனை. இயேசு கிறிஸ்து இன்று உலகம் எங்கும் பேசப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிலாத்துக்கும் பைலாட் அவனுக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. நீ யூதரின் ராஜாவா அப்படின்னு கேட்குறான். அவர் பேசாமல் இருக்கார். எவ்வளோ பணம் செலவழித்து சம்பாதிச்சு நான் இந்த பதவிக்கு, கவர்னர் பதவிக்கு வந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். உண்மையை சொல்லு, நீ யூதரின் ராஜாவா? ஆமாம், நான் யூதரின் ராஜா தான். நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த பதவிக்கு, கவர்னர் பதவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இயேசு சொல்கிறார், நான் இதுக்காக தான் ஏன் பிறந்தேன். அப்படி சொன்னவர் ஒன்றும் இல்லாமல் பதவிக்கு வந்தவர் உலகம் முழுவதும் அறியப்படுகிறார். எல்லாரும் போற்றுகிறார்கள். மிகுந்த திரவியத்தினாலே பதவியை சம்பாதித்தவன் இன்று அநியாயத்தின் தலைவர் என்று தூஷிக்கப்படுகிறான். அவன் நியாயத்தின் பக்கம் நிற்கலை. அவனுக்கு தெரியும் இவர் தான் நியாயமானவர் என்று வெளியில் போய் கைகளை கழுவுகிறார். இந்த அநியாயத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படி சொல்லியும் நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை. ஒரு அயோக்கியனை விடுதலை செய்கிறான். இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? பெரிய பதவிக்கு தான் வந்தான், நல்ல பதவியில் தான் இருந்தான், அயோக்கிய பையங்க, நியாயத்தை செய்யலை இப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ என்ன விதமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதான் the righteousness of the Pharisees was insincere and dishonest.
ஃபேரிசீஸ்னால் அப்போ இருந்த ஃபேரிசீஸ் இல்லை, இன்றைக்கி இருக்கிற சர்ச் ஹெட்ஸ், சர்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எப்படி இருக்காங்க? தே வேர் ஆல் ஹிப்போக்ரைட்ஸ். சொல்கிறது ஒன்று சொல்கிறாங்க, செய்கிறது ஒன்று சொல்கிறாங்க. நம்ம சர்ச்சில் பார்த்தோம்னா ஒன்லி a few, very few members are faithful to the Lord. அவங்க அமைதியாக வராங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். நம்ம யாருக்கும் போய் போதகம் பண்ண வேண்டியதில்லை, வாழ்ந்து காட்ட வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக செம்மையானவர்களாக வாழ்ந்தால் அதுவே போதும். They practice their religion for the applause of men, not for the reward of God. இன்றைக்கி நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறான், நிறைய பேர் ஜெபம் பண்ணுறான். அப்போ என்ன விதமான ஜெபம் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கும் மக்களை கவர்ந்து இழுப்பதற்கும் தான் இந்த ஜெபம் பண்ணுறான். மக்களை பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும். அப்போது நம்ம பார்வைக்கு நீண்ட ஜெபங்களை செய்கிறாங்க, நீண்ட அங்கிகளை போட்டுக்கொண்டு அப்படியே பயங்கரமாக பளபளப்பான ட்ரெஸ்ஸு போட்டு, அதுவும் இந்த அமெரிக்காலேயும் கனடாலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்காங்க, உமன் ப்ரீச்சர்ஸ். இப்படி ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு, லோ டாப்ஸ் போட்டுக்கிட்டு, ஃபுல் மேக்கப்பில், நல்ல ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு, தே ஆர் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். எதற்கு? டு கெட் த அப்ளாஸ் ஆஃப் பீப்புள். பட் ட்ரூ ரைச்சியஸ்னஸ் மஸ்ட் கம் ஃப்ரம் விதின். உண்மையான நீதி என்பது உள்ளிலிருந்து வர வேண்டும். உள்ளத்தில் யார் இருக்கிறாங்களோ அதுதான் தெரியும். ஏசு என்ன சொன்னார்? நீங்கள் எதை சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. வெளியிலிருந்து உள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. கை கழுவாமல் சாப்பிட்றீங்க, அது ஒன்றும் செய்யாதுப்பா. தயிர் சாதம் சாப்பிட்றீங்க, ஒன்றும் செய்யாது. மட்டன் சாப்பிட்றீங்க, ஒன்றும் செய்யாது. உள்ளேருந்து என்ன வருது? அதுதான் உள்ளேருந்து அசுத்தமும் பகைகளும் கொலைகளும் உள்ளே இருக்க எண்ணத்திலிருந்து வருகிறது. உள்ளே இருந்து இயேசு கிறிஸ்து வந்தால் நீதியின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். We should test ourselves to see whether we are sincere and honest in our Christian commitment. கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா, கரிசனை உள்ளவர்களாக இருக்குமா, கண்ணும் கருத்துமாக நாம் நடக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். In every step we should walk in the love of the Lord. இதுதான் ரொம்ப முக்கியம். எஃபேசியன்ஸில் இன்றைக்கி அதான் போட்டிருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பொருளாசி உள்ளவர்களாகவோ விக்கிரக ஆராதனை செய்பவர்களோ மாறிடக்கூடாது. பொருள் பெருகும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும்போது கர்த்தரின் ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் உங்களை பல மடங்கு ஐஸ்வர்யவான்களாக ஆக்கும். பொருள் பெருகினால் உங்கள் இருதயத்தை அதன் மேல் வையாதிருங்கள். என்னுடைய பொருளை கொண்டு நான் எல்லாம் செய்து விடுவேன் என்று போகாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுக்கென்று ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும் என்பதை கேட்டுக்கணும். அதை வைத்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழுங்கள். நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். நீங்கள் நல்லா படிக்கலாம், நிறைய பொருள் சம்பாதிக்கணும், பெரிய கம்பெனி வைக்கணும். நீங்கள் இந்த உலகத்திலே ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள். யூ ஆர் நாட் ஆர்டினரி மென் அண்ட் உமன். யூ ஆர் த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் தி அல்மைட்டி காட். ஒரு ராஜாவோட பிள்ளைங்க என்ன பிச்சைக்காரனாக இருப்பாங்க? அவன் பெரிய காரில் போவான், பெரிய வசதி படைத்தவனாக இருப்பான், ஆனால் இரக்கம் உள்ளவனாக இருப்பான், அன்புள்ளவனாக இருப்பான். ஒரு ராஜாட்ட போய் 2 பேர் உடைய வந்து ராஜா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சினிமா படத்தில் காப்பாற்றுவாங்க. அவன் என்ன பண்ணான்? அப்படியே காலில் உதச்சி தள்ளிட்டா போவான். வண்டி நிப்பாட்டி என்ன வேணும், அவனுக்கு என்ன தேவையை செஞ்சு கொடு சொல்லிட்டு போகிறானா இல்லையா? அதுதான் உங்களுடைய பரமபிதா பூரண சற்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். மாயமற்ற அன்பிலும் கற்பிலும் நிலைத்திருங்கள். இதுதான் பவுல் சொல்கிறேன். இதான் இன்றைய சிந்தனை. என்னோட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 Peter chapter 2 verse 1. Therefore rid yourself of all malice and all deceit, hypocrisy, envy and slander of every kind. சகல துர்க்குணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கிக் கொள்ளுங்கள். 1 Peter 2:1. இன்னைக்கு ஆக்ஷன் அசைன்மெண்ட் என்னென்னா 1 Peter 2:1 சாப்டர் 2. அடுத்து படிங்க. சகல துர்க்கணத்திலும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனங்களாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீங்கள் சும்மா இப்படியே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நீங்கள் இருக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் வளர வேண்டும். இன்னும் நீங்கள் அதிகமாக பெருக வேண்டும். உலகத்தில் இருக்கிறோம் பார்க்கும்போது என்னடா இவன் எப்படி இப்படிலாம் வாழ்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்கதாக சகல ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்காக ஞானப்பாலின் மேல் நீங்கள் வாஞ்சியாயிருங்கள். அப்படி இருந்துட்டு உங்களுடைய குணம் எப்படி இருக்கணும்? மாயமற்றதாக இருக்க வேண்டும். சகல துர்க்குணத்தையும் விட்டு விடுங்கள். ஹிப்போக்ரஸியை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒழித்து விடுங்கள். இதான் இன்றைய சிந்தனை. சரியா?